அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. தலைவர் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. மதத்தை வச்சுக்கிட்டு இங்கே ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த நிச்சயமாக அவங்களுடைய ஆசை தமிழ்நாட்டு மண்ணில் நிச்சயம் அது பலிக்காது. இது திராவிட மண், தமிழ் மண். நிச்சயமாக அதற்கு நம்முடைய அரசும் இடம் கொடுக்காது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இதை விரும்ப மாட்டாங்க. பாத்தீங்களா தமிழ் மக்களே, எவ்வளவு ஒரு துணிச்சலான தைரியமான பேட்டி. சிந்திச்சு பாருங்க. இத நீங்க விட்டீங்கன்னா இது வளர்ந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டை மாத்த யாராலையும் முடியாதுன்ற நிலைமைக்கு தமிழ்நாடு போயிடும். சிந்திச்சு பாருங்க. ஒரு தமிழ்நாட்டுல பெரும்பான்மை சமுதாயம் இந்து சமுதாயம், 80% மேற்பட்ட மக்கள் இந்து மக்கள். நம்மளுடைய நம்பிக்கை இறை வழிபாடு, உருவ வழிபாடு. நம்மளுடைய சித்தாந்தம் சனாதன சித்தாந்தம். ஆனா அதை அழிக்க நினைக்கிற இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தின இப்படிப்பட்ட துணை முதல்வர் இப்படிப்பட்ட பேட்டி கொடுக்கறதுல ஆச்சரியம் இல்ல. ஆனா இவரையே முதல்வராக்கி ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க. அதுக்கும் இந்த தமிழக மக்கள் இனி ஒத்து போனீங்கன்னா அதை விட கெட்ட காலம் தமிழ்நாட்டுக்கு இல்ல. ஏன்னா பெரும்பான்மை சமுதாயத்துக்கான நியாயத்தையும் நீதியையும் அந்த மக்களோட மனசு புண்படுத்தக்கூடாது, அவங்களுக்கான பண்பாடு அளிக்கப்படக்கூடாதுன்றதுல அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கத்தினுடைய துணை முதல்வரானா தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு ஆளாகும்னு சிந்திச்சு பாருங்க. இதை தாண்டி இவங்க எதுக்கு எடுத்தாலும் திராவிட மண், தமிழ் மண் நடக்காது, பலிக்காது, இதுக்கு அரசாங்கம் ஒத்துக்காது. நோட் பண்ணுங்க இந்த பாயிண்ட. அரசாங்கம் ஒத்துக்காது. இதை விட தமிழக மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த தமிழக மக்கள்கிட்ட போய் இவங்க கேட்டாங்க, எத்தனை பெரும்பான்மையான தமிழக மக்கள்கிட்ட கருத்துக்களை பெருத்துட்டாங்களா? அப்போ இவங்க என்ன செய்யணும்னா, இனி திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்கு தமிழகம் முழுக்க தமிழ் மக்கள் கிட்ட, இந்து மக்கள் கிட்ட, முருக பக்தர்கள் கிட்ட கணக்கெடுப்பு எடுக்கணும், ஓட்டு கருத்து கணிப்பு கேட்கணும். அப்பனாதான் முதல்வருக்கே தெரியும் நாம பேசினது தப்பு, நம்மளுடைய நினைவாடு தப்பு, நாம சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினதே தப்புன்னு தெரியும். எனக்கு ஒண்ணு புரியலங்க. எதுக்கு எடுத்தாலும் திராவிட மண் திராவிட மண்ணுன்னு சொல்றாங்களே. ஐயா பாரதியாரை விட, அவருக்கு முன்னாடி இருந்தவங்களை விட, சுதந்திர போராட்டத்துக்காக போராடின தியாகிகளை விட, வரலாற்று மன்னர்களை விட, நம்மளுடைய தமிழையும் இலக்கியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் தலை நிமிர்த்தி தமிழகத்தை வாழ வச்சவங்களை விடவாங்க இவங்களும், இவங்க அப்பாவும் இவங்க தாத்தாவும் இந்த தமிழ்நாட்டுல தமிழையும் திராவிடத்தையும் வளர்த்துட்டாங்க. இங்க எப்படிங்க வந்துச்சு திராவிடம்? நான் ஒண்ணு கேக்குறேன், திராவிடம்னா என்ன? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாமே பேசக்கூடிய மாநிலம் திராவிட மண். திராவிட மண், திராவிட மாநிலம், திராவிட நாடு. இப்போ துணை முதல்வரும் முதல்வர் அவர்களும் அவர்களோட சேர்ந்த சில கூட்டங்களும் திராவிட மண் திராவிட மண் திராவிட மண்ணுன்னு சொல்றாங்களே. இவங்க எந்த மண்ண சொல்றாங்க? இந்த தமிழ் மண்ண சொல்றாங்களா? மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இப்படி இருக்கே, இல்ல இந்த நாட்டையும் சேர்த்து தன்னோட களத்துல வச்சு சொல்றாங்களான்னு இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இன்னொரு விஷயம், ஐயா பாரதியார் இறந்த பொழுது இவங்க தாத்தாவே பிறக்கல. அப்படிப்பட்ட பாரதியார் தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழனுக்காக குரல் கொடுத்தப்போ என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சின்ன சின்ன விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். பாரதியார் சொல்லியிருக்காரு, தமிழன் பாரடா, தில்லை வாழும் பரமனும் தமிழன் தானடா, இதை விடவா உங்கள் திராவிடமன் சிறந்தது? தென்னாடு தூய நாடு, செந்தமிழ் வாழும் நாடு சொன்னவர் பாரதி. எப்போது? 100 ஆண்டுகளுக்கு முன்பு. என் நாடு தமிழ்நாடு, இங்கே மனிதர்கள் வாழ்கின்றனர் என்று சொன்னவர் பாரதி. பாரதி கண்ட கனவை விட, பாரதி வளர்க்க நினைத்த தமிழ்நாட்டை விடவா நீங்க உருவாக்கிட்டீங்க? இதே பாரதி தாயா சொல்லியிருக்காரு, தமிழ்நாடுன்னு அந்த தமிழ்நாட்டை கூட நீங்க வச்ச பெயர் கிடையாது, அது எங்கள் ஐயன், எங்கள் தாத்தன் பாரதியின் கனவு. அவரை போன்ற பல தமிழ் புலவர்களின், சுதந்திர போராட்ட வீரர்களின், தமிழ் சிந்தனைவாதிகளின், தமிழ் மக்களுக்கான போராளிகளின் கருத்து, போராளிகளின் வாதம், போராளிகளின் தீர்ப்பு உங்களை போன்று ஒருத்தவங்க சொன்னதை காப்பி அடிச்சு தான் சொல்லிட்டு பகற்றவங்க கிடையாது. எப்படி மத்திய அரசு திட்டங்கள் ஒவ்வொன்னையும் காப்பி அடிச்சு பேரை மாத்தி மாநில அரசு திட்டமா மாத்தி வச்சு மத்திய அரசு எதுவுமே செய்யலைன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரிதான் தமிழ்நாடுன்ற பேரும் திராவிடம்ன்ற எண்ணமும் இந்த கொள்கையும் அனைத்துமே பிதற்றலானது. தமிழக மக்களை மாத்துறதுக்கான
மிகப்பெரிய முயற்சி. தமிழக மக்களை முட்டாளா வச்சிருந்து அடிமைத்தனத்துல கொண்டுட்டு போய் அவங்கள அறிவில்லாதவங்களா ஆக்குறதுக்கான மிகப்பெரிய முயற்சி. ஒருபோதும் தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. இனி தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் விழித்தெழுவாங்க, ஒவ்வொருவரும் சிந்திப்பாங்க. நீங்க சொல்ற பொய்யையும் எங்க பக்கம் இருக்க நியாயத்தையும் சிந்திப்பாங்க. ஒட்டுமொத்த பாரத தேசத்தை வழிபடுத்துவதற்கான சிந்தனையில தமிழக மக்கள் போவாங்கன்றதே நீங்க தெரிஞ்சுக்கணும்.